இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. என்ன நண்பர்களே, நம்முடைய உதவிக்கரம் டிவியை ரெகுலராக நீங்கள்லாம் பார்த்துட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம் பார்ப்பீர்கள். இப்போது இந்த வாரம் நம்ம சென்னையில் மயிலாப்பூரில் கிளாஸ் ஸ்கூல் ஃபார் த டெஃப் என்கின்ற அந்த காது கேளாதோர் பள்ளியில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த விழாவில் என்ன சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கார்னிவல், டிஜிட்டல் கார்னிவல் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன். அதுதான் அந்த விழாவினுடைய நோக்கம். அந்த விழாவை அதை நம்ம காது கேளாத மாற்றுத்திறனாளிகள், மன வளர்ச்சி குன்றிய, அதாவது இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அந்த மாற்றுத்திறனாளிகள், டெஃப் பிளைண்ட், காதும் கேட்காது, கண் பார்வை இருக்காது, அதுபோல் குழந்தைகள், இவங்களெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் பாடம்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்றிருக்கேன். அப்போது மேடம் லீலாவதி பேட்ரிக் அவங்க தான் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பிரின்சிபாலாக இருந்தாங்க. என்னை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைத்திருந்தாங்க, அதுக்கு போயிருந்தேன். அப்போ 25 ஆண்டு காலத்திற்கு பிறகு இப்பொழுது தான் அந்த பள்ளிக்கூடத்தில் போகிறேன். நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கு. டிஜிட்டல் யூஸ் பண்ணி எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. இன்றைக்கி அந்த டிஜிட்டல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பள்ளி குழந்தைகளுக்கு அவர்களை எப்படி ஊக்குவிக்கிறது, அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது. இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி பார்ட்னர்ஸ் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸு அவங்க தான் எல்லாமே இதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. மிக சிறப்பாக அந்த விழா நடைபெற்றது. நீங்கள் வாங்க, நாம் அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்கிறேன். நிகழ்ச்சியை பாருங்கள். பார்த்து முடிந்தவுடன் முடிவில் மீண்டும் சந்திப்போம். many feathers in his cap. If I go on saying that, it will take at least 10 minutes. For the want of time, I need to kind of
Sorry sir, can you excuse me? I'll just introduce him as an auditor. He was in the IT department and he is also a president of Tamil Nadu Udav Karangal Association for helping the people with disability. He is one man who is well read about not only the financials of running an NGO, but also he has a very clear idea about the rules and regulations on the PWD Act. And I should say, he is not an activist because his attitude is more towards cooperating and trying to fine-tune the policies which will benefit the disabled people with disability. Thank you, sir. I thank Mr. Shrikant for inviting me to be a part of this event. I don't call this as an event, I call this as experience with you people. And dignitaries on the dais, there are two auditors already here. I am also a chartered accountant by profession. And நம்ம ஒன்று சொல்லுவோம், அதாவது குழந்தை பிறந்தத்துலேருந்து ஒரு 16 வயசு வரையில் அவருடைய பேரண்ட்ஸ் வந்து they are fully devoted to the children. The next 60 years, first 16 years the parents grow. The next 60 years the child will take care of his or her own well-being. Not only it supports herself or himself, and also it supports the family and it supports the society. இப்போ எனக்கு வந்து 16 வயசு வரையில் எங்கள் அப்பா அம்மா வந்து they are fully devoted for my education and well-being. ஸோ அதான் சொல்ல 16 வயசு. ஸோ next 60 years, now I am 76 years old. Next 60 years I am on my own. I take care of myself. I also supported my family. And also
the economic development of the country as a chartered accountant. As a chartered accountant, நாங்கள்லாம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேங்க் லோன்லாம் வாங்கி கொடுத்து இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பண்ணி அது மூலம் we contribute to the economic development of the country. இப்போ இந்த நம்ம வேர்ல்டு டிசேபிள் டே கொண்டாடுறோம். இதனுடைய நோக்கமே என்னன்னா இன்க்ளூஷன், அதாவது மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய நம்ம சமூகத்தை உருவாக்கி அவர்கள் மூலம் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, சமுதாய வளர்ச்சிக்கு அவர்களையும் பங்கு பெற செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம இந்த ஆண்டினுடைய தீம் ஃபார் தி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள். I am involved in so many organizations சொன்னாரு. மெயின்லி நாங்கள் உதவிக்கரம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனை 1980 ஆரம்பித்தோம். 1980 எங்களுடைய செக்ரட்டரி வந்திருக்காரு, ஒரு ட்ரெஷரர் மிஸ்டர் நந்தகுமார் வந்திருக்காருங்க. ஸோ கார்பரேஷன் அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி. அபவுட் யுவர் ஸ்கூல் சார் சொன்னார், ஸ்ரீகாந்த் சொன்னார். அதுபோல் but I remember that I come to your school long back when Madam Leelavati Patrick was the principal of the school. நானே ஒரு மாற்றுத்திறனாளி இங்கே வேலைக்கு போட்டிருந்தேன். He was taking care of the children long back. Madam recommend பண்ணி. So in the school மூலம் I am happy to learn that lot of children with hearing impairment, deaf, blind, even intellectual disabilities, இவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கூல் மூலம் you are spending your valuable time for complete rehabilitation. என்னுடைய ஒரு வேண்டுகோள் to the parents, please neglect your children. They are part and parcel of this society. ஏன்னா நான் மருந்தெல்லாம் காஞ்சிபுரம், அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இந்த பையனுக்கு எனக்கு படிப்பு, இது திஸ் இன் பிகாஸ் நவ் ஐ ஆம் 76 years old. If you go back 70 years back போனீங்கன்னா அப்போல்லாம் நம்ம இந்த அளவுக்கு சட்டங்கள்லாம் கிடையாது. நான் நினைப்பேன் சம்டைம்ஸ் நம்ம இப்போ பண்ணுறதுக்கலாமே வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள், எல்லாம் நமக்கு அதெல்லாம் சௌகரியமாக இருந்துக்கலாம்னு நினைப்பேன். அப்போல்லாம் எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. We have to struggle, we have to crawl, we have to climb back. கிளாஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கணும், போய் தான் ஆகணும், வழி கிடையாது. ஒரு ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே கேட்பாங்க காலேஜெல்லாம், சார் ஒன்றால் ஃபஸ்ட் ஃப்ளோர் வர முடியுமான்னு. வருவது சார். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் இதெல்லாம் அப்போல்லாம் போயிட்டு லிஃப்டெல்லாம் கிடையாது. இது மாதிரி ரேம்ஸ்லாம் கிடையாது, இது மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்லாம் கிடையாது, எல்லாம் மேனுவல். ஸோ our parents has taken a lot of strain and care in making me a full person. Full person படிக்க வச்சு என்ன ஒரு ஆடிட்டர் ஆக்கி எனக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சு கொடுத்து இன்னைக்கு I got 2 partners and 2 officers and around 20 staffs are working with me. எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் உங்களை பசங்களை அவங்களுக்கு இன்புட்ஸ் இருக்குது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அந்த இன்புட்ஸ் என்ன இருக்குது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு. அதுதான் the IIT is doing a lot of research. I am happy to note that IIT has developed some programs to teach the children. பேசலாம் இருக்கேன் எப்படின்னு கேட்குறீங்களா? கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்துப்பேன், டென்னிஸ் தான் அது வாட்ஸ்அப் ப்ரோக்ராம்ல நான் ஒரு இதை வச்சு அதை ஆக்ட் பண்ணணும், டென்னிஸ் நான் ஆடுற மாதிரியே பண்ணணும். ஸோ யூ கேன் என்ஜாய்.
ஸோ அதனால் வந்து நம்மளால் நடக்க முடியலையே, நம்மளால் பார்க்க முடியலையே, நம்மளால் பேச முடியலன்னு நீங்கள் யாருமே நினைக்க வேண்டாம். அதுக்கு டெக்னாலஜி வில் ஹெல்ப் யூ. வந்து பார்வையற்றவர்கள்லாம் கம்ப்யூட்டர்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஜாஸ் அந்த சாஃப்ட்வேர் மூலம். இப்போ காது கேளாதவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து இந்த செல்ஃபோன் மூலம் இந்த வீடியோ டாக்கெல்லாம் பண்ணுறாங்க. 2 காது கேளாதவர்கள் வந்து அவங்க வந்து வீடியோலேயே பேசிக்கிறாங்க, வீடியோ இல்லை செல்ல. ஸோ அது மாதிரி டெக்னாலஜி வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. So that there is going to be an exhibition of என்ன ஐஐடியில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, உங்களை வந்து எப்படி வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணி உங்களையும் இந்த சொசைட்டியில் ஈக்குவல் பர்சனாக இன்க்ளூட் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்செல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு I thank IIT and the team of people who have devoted their time for people like us, because us நான் சேர்த்துப்பேன், எப்பவுமே நானும் ஒரு part. So this is not an event. You have to transform this event into an experience. So this is going to be a very good experience for the parents, for the children, for the trainers, and for the caregivers. I take this wonderful opportunity to thank Mr. Srikanth and his class school team for giving me an opportunity to be a part of this event. I wish good luck and all the best to all the students, and also tell the parents that you are not alone in rehabilitating or making your child to be a part of an inclusive society. We are with you. Thank you. A regular college student, France ku ponen, and I met a child with autism, and in life a complete மாறிடுச்சு. So magic na என்னது உங்களுக்கு? For me and a lot of people I work with, the magic is seeing the smiles of these children. Vanakkam everyone. Our sincere thanks to our chief guest Mr. Srinivasa Chakravarti sir and guest of honor Mr. Varadapudi sir for inspiring us with your presence and words. We are deeply thankful to our secretary, donors, parents and supporters for standing with us in empowering our children. Special appreciation to our students, staff, non-teaching staff for the beautiful performances that reflected talent, inclusion and confidence. Together today we celebrated ability, dignity and hope. Thank all for being part of this journey. Thank you. முக்கியம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சேலஞ்செல்லாம் க்ராஸ் பண்ணி ஒரு ஆடிட்டராக ஒரு பிக் டைம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சுருக்காங்க. அது அவரோட விடாமுயற்சி தான் காரணம். அவர் வந்து எங்களுக்கு எங்கள் பசங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாமே ஒரு மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ ஐ தேங்க் யூ ஆல் ஃபார் ஹேவிங் கம் ஹியர். Level 6, floating 100. Now the challenge begins. You will call 15 moving balloons. The balloons float around the screen with physics-based movement. Track. So basically எல்லாம் நாங்கள் இப்போ டெவலப் பண்ணியிருக்கிற எல்லா கேமோட ஜென்ரல் தீம் வந்து கீபோர்ட் மவுஸ் இல்லாமல் கையை இப்படி அசைச்சே இல்லை உடம்பை அசைச்சே வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எல்லா கேம்ஸும். ஸோ இப்போ இங்கே வந்து 2 கேம் இருக்குது. ஒன்று வந்து பலூன் பாப் கேம், தி அதர் இஸ் கார் ரேசிங் கேம். ஸோ த பலூன் பாப் கேம் போத் ஆர் ஃபார் விஷுவலி impaired people. So you will get audio cues based on which you have to move your hands. It's more on sound, visually impaired people, because you can't see what's happening. So you have to be your reaction time to where it is going, the sound, the frequency where it increases.
So this is something very different for me because I'm used to watching and playing. So just to react to the sound, it's really nice. Development. Okay. How you improve your sensor development and also improving the physical mobility and the synchronization between your sensor, mind and your physical. What you start as a game, when you know that if you move panna, if you are moving towards the ball, if you move panna, you are moving away. அப்படிங்கிற ஒரு concept they will understand. So this for people with limited mobility will understand tomorrow if they want to brush their teeth or they want to put a shirt or they want to pick up a bag. In that direction, in the movement panna hand. Because for us it's easy because we are all normal people, tuck and move panna. But people have with the limited sensory and motor reflexes. For them, this is a training module. As they get trained more and more, they will have better control over it. The previous game you had to move only one hand. In this game you had to use both hands. So left like this, you move to the left lane. If you do this, you move to the right lane. யாரும் செய்ய மாட்டோம். இந்த மாதிரி கேம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா they will motivate you. So this is my students will understand what's The coffee tea sometimes. Is that coffee is okay, but without sugar. Oh, that is line up. कई ओपन करने सपना फुल இப்படி க்ளோஸ் பண்ணாத இப்படி அதுல தெரியாது க்ளோஸ் பண்ணிட்டு ஹேண்ட் க்ளோஸ் பண்ணி முன்னாடி போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக பால் ரியல் பால் த்ரோ பண்ணுற மாதிரி அது நீங்கள் த்ரோ பண்ணீங்கன்னா வந்து உங்கள் ஹேண்டை மாற்றி யா Real or proof? Real, sir. Tara, full points with that. Yes, sir. Each snowman have. Sir, எந்த snowman இருக்காங்களோ அந்த ஆங்கிள் snowman மட்டும் நம்ம ஹிட் பண்ணனும். பெங்குன் ஹிட் பண்ணா ஓகே முடிஞ்சு. ஆமா. அதுக்கு தகுந்த அந்த ஆங்கிள் பார்க்கணும். ஆமா. நீங்க எந்த ஆங்கிள்ல போறீங்களோ அந்த ஆங்கிள்ல பால் எடுக்கறாங்க. த்ரோ பண்ணணும். த்ரோ பண்ணணும். பால் கையை கீழே கொண்டு வரணும்.
சார் இந்த மூமெண்ட் இப்படி வரணும் பாருங்க, இப்படி வச்சு இப்படி பண்ணோம், இந்த ஆங்கிள் ஓப்பன் பண்ணணும். 45 degrees கீழே இறங்கணும் சார். அப்போதான் வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் சென்னை மயிலாப்பூரில் உள்ள கிளார்க் ஸ்கூல் என்ற மாற்றுத்திறனாளி சகோதரர்களை காது கேட்கும் குறையுடைய நபர்களை வைத்து நடத்தக்கூடிய பள்ளியிலே இன்றைய ப்ரோக்ராமில் நாங்கள் கலந்து கொண்டோம். நம்முடைய மாநில தலைவர் டிஏபி வரதகுட்டி அவர்கள் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இங்கு பிள்ளைகளுக்காக அவர்கள் கற்றறிவு திறனை மேம்படுத்தும் வகையில் ஐஐடி மாணவர்கள் மிக நுட்பமான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை உற்சாகப்படுத்தவும் அவர்களுடைய அறிவுத்திறனை வளர்க்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் இதில் நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. 4-5 கேம்ஸ்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து அதெல்லாம் கேட்கணுன்னா கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி கேட்டோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது, அந்த மாடிலாம் இருக்குது. நம்ம ஃபோட்டோகிராஃபி எல்லாமே எடுத்திருக்காரு, எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதெல்லாம் நம்ம உதவிகர மாற்றுத்திறனாளி நல்ல ஒரு சங்கத்திலையும் யூடியூப்பில் போடும்போது அது மற்ற பேசக்கூடிய வாய்ப்பு கொடுக்கணும். அதே கற்றுக்கிறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். இதை நம்ம கூட ஒரு சங்கத்து மூலமாக வச்சு நம்ம மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் அதில் கலந்துக்கிறதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நாங்கள் கூட ஒரு நிமிஷத்தில் எல்லாமே நாங்கள் கொஞ்சம் நாலேஜபிளாக இருந்தால் கூட அதில் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம மாற்றுத்திறனாளி நண்பர்களும் பங்கேற்கணுன்ற அளவில் ஒரு தலைவருக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு நம்ம சங்கத்து மூலமாக செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இது ரொம்ப சிறப்பான ஒரு இதுவாக இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் வாழ்விட கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு இது ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்குது. இதை நம்ம எல்லாருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகணும், பேரவை மூலமாக இதை கொண்டு போகணும்னு ஒரு வேண்டுகோள் விடுத்து நான் அமைகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் ரமா கணபதி. நான் இந்த ஸ்கூல் ஃபவுண்டர் டாக்டர் நாகராஜனோட டாட்டர், இப்போ செக்ரட்டரியோட சிஸ்டர். நான் டெய்லி இந்த ஸ்கூலுக்கு வரேன். இந்த ஸ்கூலோட 1978லேருந்து நான் அசோசியேட்டடாக இருக்கேன். டெய்லி வருவேன், பார்ப்பேன். நான் எங்கள் அப்பா, அதாவது ஃபவுண்டர், இன்னொரு ஸ்டாஃபோட நாங்களாம் ஆயக்குடிக்கு அங்கே வந்திருக்கோம். ஒரு தடவை ஒன் டே ஸ்டே பண்ணி மிஸ்டர் ராமகிருஷ்ணன் இருந்தார். அப்போது அவரோட பார்த்து அங்கே எல்லாம் பண்ணி அதில் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, நாங்கள் சென்ஸ் இன்டர்நேஷ்னல்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது குஜராத்தில். அது இங்கே ஒரு இது நடத்தினாங்க, ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அதுக்கு மிஸ்டர் ராமகிருஷ்ணனும் வந்திருந்தார். நான் அவர் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ கூட எங்கிட்ட இருக்குது. நாங்கள் எல்லோரும் அதில் இருக்கோம். வெரி குட் பிளேஸ் ஆயக்குடி, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் 2 days ஸ்டே பண்ணது. இட்ஸ் வெரி நைஸ் டு ஹேவ். உங்கள் எல்லாரையும் இங்கே பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஸ்டர் வரன்குட்டியோடு இருக்கிறது, பேசுகிறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ப்ரோக்ராம் நல்ல விதமாக நடந்தது. இன்னும் நீங்கள் அடிக்கடி எப்போ மெட்ராஸ்கில் வந்தாலும் யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு கிளார்க் ஸ்கூல். வாங்க. தேங்க்யூ மேடம். பொதுவாக ஆட்டிசம் பாதித்த குழந்தைங்களை பெற்றவங்க முக்கால்வாசி நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப வாழ்க்கையே போயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க? ஆட்டிசம்ங்கிறது ஏஎஸ்டின்னு சொல்கிறது ரொம்ப 3 வயசில் தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி டிடெக்ஷன் கிடையாது. அதுலேருந்து பண்ணால் அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. மைல்டையே இப்போல்லாம் கவர்மெண்ட் எந்த எம்ஆர்ஐ ஐடியா எதில் போடுறதுன்னு தெரியாத ஆட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு விட்டுறாங்க. அவங்கள ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஹையர் லெவலில் இருந்தால் தான் லைஃபு போச்சே தவிர்த்து சாதாரணமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேர் பேசுறதில்ல, சில பேர் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, சில பேருக்கு இருக்குது. ஆனால் அவங்க இண்டிவிஜுவல் ஐஇபி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் நடத்தி அதுக்கு நல்ல ட்ரைனிங் வேணும், தெரபிஸ்ட் வேணும். அவங்களே அவங்க காலில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை பார்த்து அதில் அவங்கள சேனலைஸ் பண்ணி ஐஷன் போக வேண்டியது தான் முக்கியமான ஆஸ்பெக்ட் ஏசிடியில். அதுதான் வேறு என்ன. நண்பர்களே, உதவிக்கரம் டிவியை ரெகுலராக பார்த்துட்டு வரீங்க இல்லைங்களா? இன்றைக்கி காத்தால் நம்ம ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்கோம். என்னென்னா மயிலாப்பூரில் கிளார்க் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது, கிளார்க் ஸ்கூல் ஃபார் த டெஃப். ஸோ அதில் இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் கார்னிவல் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் நானும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த பள்ளியினுடைய செக்ரட்டரி ஸ்ரீகாந்த் அவர்கள் இதை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள்.
இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கூல் வாசலில் நம்ம இருக்கோம். இந்த மீட்டிங்லாம் நடந்தது, இந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்தது. இந்த பள்ளியினுடைய அனைத்து நிர்வாகிகள் ரமா மேடம் அண்டு லதா மேடம், அப்புறம் தினேஷ், இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கூலை ஒரு நல்ல விதமான மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வராங்க. அதாவது இந்த ஸ்கூல் வந்து இவங்களுடைய அப்பா ஆரம்பித்தது டாக்டர் நாகராஜன் அவர்கள். ஸோ அவர் டாக்டர் நாகராஜன் அவர்களும் லீலாவதி அவர்களும் இந்த ஸ்கூலை சிறப்பாக இத்தனை வருஷம் ரன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவர்களோட வந்து இப்போ வந்து இவங்க யங்ஸ்டர்ஸ், இவங்க மேனேஜ்மெண்ட்டில் இந்த பள்ளி மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் பல்வேறு பள்ளிகளிலிருந்து வரக்கூடிய சிறப்பு குழந்தைகளுக்கு இந்த டிஜிட்டல் கார்னிவல் இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதாவது டிஜிட்டல் மூலம் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம குழந்தைகளை வந்து அவங்களுடைய மைண்டெல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், அப்புறம் வந்து கை மூவ்மெண்ட் இல்லாதவங்களுக்கு எப்படி அதெல்லாம் அந்த கேம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணலாம், அது மாதிரியா வந்து ஒரு என்ன சொல்லுவோம்னா லீஷர் பேஸ்டு ரீஹாபிலிட்டேஷன் சொல்லலாம். இதை குழந்தைகளுக்கு வந்து நம்ம எதுவுமே விளையாட்டு மூலம் பண்ணோம்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஈஸியாக வந்து கற்று வைக்க முடியும். இதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்துருக்கேன். டான்ஸில் வந்து கொஞ்சம் நடக்கிற கஷ்டப்படுற குழந்தைகள்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. ஸோ அது வந்து தட் இஸ் ஒரு எக்ஸசைஸ், டான்ஸ் தெரப்பின்னு ஒரு எக்ஸசைஸ். இதுபோல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டெக்னாலஜி வந்து எப்படி வந்து நம்ம மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு சிறப்பாக அதை வந்து யூஸ் பண்ணி அவங்களையும் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியாக எப்படி மாற்றணும் அந்த நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது. இட் இஸ் ஒன்லி a beginning, so it has got a long way to go. இந்த ப்ராஜெக்ட் மூலம் பல குழந்தைகள் வந்து இதை பயன்படுத்தி அவங்களும் வந்து இந்த சொசைட்டியில் வந்து ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியில் அவங்களும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா ரீஹாபிலிட்டேட் பண்ண என்று இந்த குழந்தைகளை வாழ்த்துகிறேன். இந்த பள்ளி நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நண்பர்களே, இந்த கார்னிவல், டிஜிட்டல் கார்னிவல் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன், இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க இல்லைங்களா? இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன், சிறப்பு குழந்தைகள் நான் சொல்கிறது வந்து அவங்களோட குறைபாட்டை வந்து சொல்வதற்காக இல்லை, அவர்களுக்குள்ளே இருக்கிற தனித்துவமான திறனை உலகிற்கு எடுத்துச் செல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒரு தனித்துவமான குழந்தை. ஆனால் சில குழந்தைகள் நம்மை போல இல்லாததுக்காக அவர் நம்ம பின்னால் தள்ளிடக்கூடாது. அவர்களை முன்னே அழைத்துச் செல்வது நம்முடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை காட்டுவதற்கான இந்த சிறந்த முயற்சி தான் இந்த டிஜிட்டல் கார்னிவல். இப்போ வந்து இந்த குழந்தைகள் வந்து அவங்க வரைந்த ஓவியத்தை வந்து எனக்கு அளித்தாங்க. அதாவது ஒரு 12வது படிக்கக்கூடிய காது கேளாத குழந்தை நல்லா பியூட்டிஃபுல் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதே போல் ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க குழந்தைகளை வந்து நம்ம அவருடைய டேலண்ட்டை நம்ம உணர்ந்து கண்டுபிடிச்சி அவர்களுக்கு அனைத்து வாய்ப்புகளெல்லாம் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், அவங்க வந்து சிறப்பாக வந்து மற்றவர்களோட மிக சிறப்பானவர்களாக அவர்கள் உருவாக்க முடியும் என்பதே என்னுடைய எண்ணம். பெற்றோர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று, உங்கள் குழந்தைகள் ஊனத்தோடு பிறந்து விட்டதே என்று உதாசீனப்படுத்தாதீர்கள். அவர்களோடு இணைந்து நீங்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக பாடுபடுங்கள். நீங்கள் வந்து அவ்வாறு செஞ்சீங்கன்னா ஒரு 10-15 ஆண்டுகள் அதாவது முதல் 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் நீங்கள் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அனுபவங்கள், அவர்களை வந்து வாழ்க்கையில் உயர்த்துவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், அவர்களுக்கு பிறகு உங்களுக்கு பிறகு 50-60 ஆண்டு காலங்கள் அவர்கள் சொந்த காலில் நின்று அவர்களையும் உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்தையும் உயர்த்துவதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். உங்களிலிருந்து விடைபெறும் உங்கள் டிஏபி. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.